ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழக அரசின் தாய்மாமன் தங்க மோதிரம் கிடைக்கும் மருத்துவமனை பட்டியல் வெளியீடு. தமிழக அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் தாவேகா தனது தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருந்த முக்கியமான திட்டம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அந்த தங்க மோதிர திட்டத்தின் மூலமாக மோதிரம் பிறந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த மருத்துவமனையில் கிடைக்கும் என்பது உள்ளிட்ட பட்டியல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இது பார்த்திங்கன்னா மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த மண்டலத்தில் பிரிக்கப்பட்டுள்ளது, எந்தெந்த மருத்துவமனைகளில் இந்த தங்க மோதிரம் வழங்கப்படும் என்பதை பார்ப்போம். தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் என்பதை அறிவித்திருந்தது. இந்த திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று தமிழக முதல்வர் விஜய் தொடங்கி வைப்பார் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. அதாவது அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கும் ஒவ்வொரு குழந்தையையும் பிரசவித்த தாயையும் கௌரவிக்கும் முகமாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் பிரசவிக்கும் தமிழகத்தில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களை சார்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு தமிழக முதலமைச்சரின் தாயுமானவர் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். தமிழர் பாரம்பரியத்தில் தாய்மாமன் சீர் என்ற மரபின்படி தமிழக முதல்வர் தாயின் சகோதரர் புதிதாக பிறந்த குழந்தையை வரவேற்று வாழ்த்தும் வகையில் தங்கம் உள்ளிட்ட பரிசுகளை வழங்கும் விதமாகவும் தமிழர் பண்பாடு மரபை பிரதிபலிக்கும் வகையிலும் அரசு ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமனின் பங்கை ஏற்று அன்பும் அக்கறையும் நிறைந்த வரவேற்பின் அடையாளமாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்திற்காக ரூபாய் 755 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு தங்க மோதிரத்திற்கு ரூபாய் 17,000 வரை ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வசிப்பிடம் சான்று பெற்ற தாய்மார்கள் அரசு மருத்துவமனை அல்லது சுகாதார நிலையங்களில் பிரசவம் பார்த்தவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியானவர்கள். மேலும் தாய் PICME முறையில் பதிவு செய்து RCH ID பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள 94 மைய அரசு மருத்துவமனையின் பட்டியல் மண்டல ரீதியாகவும் மாவட்ட வாரியாகவும் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் செங்கல்பட்டு மண்டலம், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள், கோவை மற்றும் கொங்கு மண்டலம், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மண்டலம், திருச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி, நெல்லை, தூத்துக்குடி, குமரி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும் சங்கரன்கோவில் வட்டார மருத்துவமனை அடங்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பத்மநாபபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும் குளித்துறை வட்டார மருத்துவமனை ஆகியவை இப்பட்டியலில் உள்ளன. இதேபோல் உங்களுடைய மாவட்டம் என்ன, அதாவது உங்களுடைய மாவட்டத்தில் எந்தெந்த மருத்துவமனையில் கிடைக்கும் என்பது தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மாவட்டத்தை பதிவிடுங்க. உங்களுடைய மாவட்டத்தில் எந்தெந்த மண்டல வாரியாக எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தங்க மோதிர திட்டத்தின் மூலமாக 1 கிராம் மோதிரம் வழங்கப்படும் என்பது பற்றிய விவரங்களை குறிப்பிடுகிறோம். இது பார்த்திங்கன்னா மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.